ஏசாயா 46ஆம் அதிகாரம். வேல் கூனி குறுகுகின்றது, நெபோ குப்புற வீழ்கின்றது. அவற்றின் சிலைகள் காட்டு விலங்குகள் மீதும் கால்நடைகள் மீதும் சுமத்தப்படுகின்றன. நீங்கள் பவனி எடுத்தவை பாரமாயின, களைத்து போன விலங்குகளுக்கு சுமையாயின. அவை ஒருங்கே குப்புற வீழ்கின்றன, கூனி குறுகுகின்றன. தங்களை சுமந்தவர்கள் அவற்றால் விடுவிக்க இயலவில்லை. அவையும் நாடு கடத்தலுக்கு உள்ளாயின. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நிறைய வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகிறார்கள், தராசில் வெள்ளியை நிறுத்த பார்க்கிறார்கள், பொற்கல்லனை கூலிக்கு அமர்த்துகிறார்கள். அவன் அதை தெய்வமாக செய்கிறான், பின் அதன் முன் வீழ்ந்து வழிபடுகிறார்கள். அதை தூக்கி தோள்மேல் சுமந்து போகின்றனர், அதற்குரிய இடத்தில் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றனர். அது அங்கேயே நிற்கிறது, தன்னிடத்திலிருந்து அது பெயராது. எவன் அதனிடம் கூக்குரல் எழுப்பினாலும் அது மறுமொழி தராது. அவன் துயரத்திலிருந்து அவனை விடுவிப்பதும் இல்லை. கலகம் செய்வோரே, இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள். நானே இறைவன், என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை. பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலே நான் அறிவித்தேன், இனி நடப்பனவற்றை பண்டை காலத்திலே முன்னுரைத்தேன். என் திட்டம் நிலைத்திருக்கும், என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றுரைத்தேன். இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கின்றேன். என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலைநாட்டிலிருந்து வரவழைத்தேன். சொல்லியவன் நானே, நானே அதை நிறைவேற்றுவேன். திட்டமிட்டவன் நான், நானே அதை செயல்படுத்துவேன். கடின மனத்தோரை, வெற்றிக்கு வெகு தொலையில் இருப்போரை செவி கொடுங்கள். என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலையில் இல்லை. என் விடுதலை காலம் தாழ்த்தாது. சீயோனுக்கு நான் விடுதலை வழங்குகின்றேன், இஸ்ரேலில் என் மாட்சி நிலைக்க செய்வேன். 47ஆம் அதிகாரம். பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. மகள் பாபிலோனே, கன்னிப்பெண்ணே, நீ இறங்கி வந்து புழுதியில் உட்கார். மகள் கல்தையா, அரியணையில் அன்று தரையினில் அமர்ந்திடு. மெல்லியாளாள், இனியவள் என்று இனி நீ அழைக்கப்படாய். எந்திர கற்களை பிடித்து மாவரை, உன் முக்காடுதனை அகற்றிவிடு. உன் மேலாடை களைந்துவிட்டு உன் கால் தெரிய ஆறுகளை கடப்பாய். உன் பிறந்த மேனி திறக்கப்படும், உன் மானக்கேடு வெளிப்படும். நான் பழி வாங்குவேன், எந்த ஆளையும் விட்டு விடேன். எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர் அவரே, இஸ்ரேலின் தூயவர். மகள் கல்தையா, இருளுக்குள் புகுந்து மௌனமாய் உட்கார். இனி நீ அரசுகளின் தலைவி என அழைக்கப்பட மாட்டாய். நான் என் மக்கள் மீது சினமுற்றிருந்தேன், என் உரிமை சொத்தை களங்கப்படுத்தினேன், அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன். நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை, முதியோராய் இருந்தோர் மீதும் மிக பழுவான நுகத்தை பூட்டினாய் என்று தலைவி நானே என்றாய். இவற்றை நீ உன் சிந்தனையில் கொள்ளவில்லை, பின் விளைவு பற்றி எண்ணி பார்க்கவும் இல்லை. இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை. நான் கைம்பன் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழுவடியில் உன்மேல் வந்தே தீரும். உன் தேய்ச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய், என்னை காண்பார் யாரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுத்திறனும் உன்னை நெறிப்புரள செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை என்று என் உள்ளத்தில் சொல்லி கொண்டாய். தீமை உன்மேல் திண்ணமாய் வரும், அது தோன்றும் திக்கே நீ அறியாய். அழிவு உன்மேல் விழும், அதற்கு களுவாய் தேட உன்னால் இயலாது. நீ அறியாத பேரழிவு திடீரென உன்மேல் வரும். இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் வில்லி சூனியங்களோடும் வந்து நில். ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும், ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய், வான்வெளியை கணிப்போரும்
விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன்னுரைக்கு போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீப்பிழம்பு நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் தணல் அன்று, எதிரே உட்காரத்தக்க கனலும் அன்று. நீ முயன்று பயந்தவையும் இவ்வாறே அழிவுறும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகர்க்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து திரிவார். உன்னை விடுவிக்க எவரும் இரா. 48ஆம் அதிகாரம். ஆண்டவர் வருங்காலத்தின் தலைவர். யாக்கோபின் வீட்டாரே, இதற்கு செவி கொடுங்கள். நீங்கள் இஸ்ரேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறீர்கள். யூதாவென்னும் ஊற்று நின்று தோன்றியுள்ளீர்கள். ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகின்றீர்கள். இஸ்ரேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள். ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை. திருநகரினர் என்று உங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றீர்கள். இஸ்ரேலின் கடவுளையே சார்ந்து நிற்கின்றீர்கள். அடைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன். என் தாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்க செய்தேன். திடீரென செயல்பட்டேன், யாவும் நிகழ்ந்தன. நீ பிடிவாத குணமுடையவன். உன் கழுத்து இரும்பு தசைனார், உன் நெற்றி வெண்கலம். இதை நான் அறிவேன். எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன். அவை நிகழ்வதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன். என் சிலை அவற்றை செய்தது. நான் வளர்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன். முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய். அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியனவற்றையும் நீ அறியாத மறைப்பொருள்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். பண்டை காலத்தில் அல்ல, அவை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டன. இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை. அவை பற்றி நீ கேள்விப்படவும் இல்லை. அவை பற்றி எனக்கு தெரியுமென நீ கூறவும் முடியாது. உண்மையிலே நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை. ஏனெனில் நீ ஏமாற்று பெயர் வழி கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்று பெயர் பெற்றவன். இதை நான் உறுதியாய் அறிவேன். என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கின்றேன். என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகின்றேன். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலல்ல. துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை தெரிந்தெடுத்தேன். என் பொருட்டே என்னை முன்னிட்டே அதை செய்கின்றேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம்? என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன். நான் அழைத்திருக்கும் யாக்கோபே, இஸ்ரேலை எனக்கு செவிகொடு. நானே அவர் தொடக்கமும் நானே முடிவும் நானே. என் கையை மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது, என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும்போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள். அவர்கள் இவற்றை அறிவித்தவர் யார்? ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனில் அவர் விரும்பியதை செய்வான். அவன் புயம் கல்தையருக்கு எதிராக எழும். நானே தான் அதை கூறினேன். நான் அவனை அழைத்தேன். நானே அவனை கொண்டு வந்தேன். அவன் தன் வழியில் வெற்றி காண்பான். என் அருகில் வந்து இதை கேளுங்கள். தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை. அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கின்றேன். இப்பொழுது என் தலைவராகிய ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார். தம் மக்களை பற்றி ஆண்டவரின் திட்டம். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் சொல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிபரப்பினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. பாபிலோனிலிருந்து புறப்பட்டு செல்லுங்கள். கல்தேயாவை விட்டு தப்பி ஓடுங்கள். ஆரவார குரல் எழுப்பி இதை முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள். தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டு விட்டார் என்று சொல்லுங்கள். அவர் அவர்களை பாலை நிலங்களில் நடத்தி சென்றபோது அவர்கள் தாகமடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்க செய்தார். பாறையை பிளந்தார், நீர் பாய்ந்து வந்தது. தீயோர்க்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். 49ஆம் அதிகாரம். மக்கள் இனங்களுக்கு ஒளி. இஸ்ரேல். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார்.
தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளை, என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி குணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளுக்கிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டு உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர், தலைவர்கள் உம்மின் தலை வணங்குவர். எருசலேம் மீட்கப்படுதல். ஆண்டவர் கூறுவது இதுவே. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புல் வெளிகளை காண்பர். அவர்கள் பசி அடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ, இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும், சிலர் மேற்கிலிருந்தும், சிலர் சீனும் நாட்டிலிருந்தும் வருவார்கள். ஞானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு. மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவே தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறைந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ, என் உள்ளங்களில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய் விடுவர். உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றனர். என் உயிர்மேல் ஆணை, நீ அவர்கள் அனைவரையும் மணிகளின் போல் அணிந்து கொள்வாய், மணப்பெண் அணிவது போல் அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். பாலடைந்து அழிந்து மண்பேடாய்ப்போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாயிருக்கும். முன்பு உன்னை விழுங்கியவர் உன்னை விட்டு வெகு தொலைவுக்கு செல்வர். உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில், இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர். அப்போது நீ, இவர்களை எனக்கென பெற்றெடுத்தவர் யார்? நான் பிரிவு துயரால் வாடினேன், மலடியாயிருந்தேன், நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன். அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கிவிட்டவர் யார்? நான் தன்னந்தனி ஆளாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வாய். என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். மக்கள் இனங்களை நோக்கி என் அடையாள கொடியை ஏற்றுவேன். அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவர். உன் புதல்வியரை தம் தோள்மேல் வைத்து தூக்கி வருவர். அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையர் ஆவர். அவர்கள் அரசியர் உங்கள் செவிலி தாயார் ஆவார். முகங்குப்புற தரையில் வீழ்ந்து அவர்கள் உன்னை வணங்குவர். உன் காலடி புழுதியை நக்குவர். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். அலியோனின் கையினின்று கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா? வெற்றி வீரனிடமிருந்து சிறைப்பட்டோர் தப்ப இயலுமா? ஆண்டவர் கூறுவது இதுவே. சிறைப்பட்டோர் வலியோனிடமிருந்து விடுவிக்கப்படுவர். கொள்ளை பொருள் கொடியவன் கையினின்று மீட்கப்படும். உன்னை எதிர்த்து போராடுவோருடன் நானும் போராடுவேன். உன் பிள்ளைகளை விடுவிப்பேன். உன்னை ஒடுக்குவோர் தங்கள் சதையை உண செய்வேன். அவ்வாறு தங்கள் இரத்தத்தை நீ இரசம் போல் குடித்து வெறிப்பர். அப்பொழுது மானிடர் யாவரும் நானே ஆண்டவர், உன் விடுதலையாளர், உன் மீட்பர், யாக்கோபின் வல்லவர் என்று அறிந்து கொள்வர்.
50ஆம் அதிகாரம். ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தாயை தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே? உங்களை விற்றுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன் பட்டிருந்தேன்? இதோ உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டே நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன்? நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாதது ஏன்? உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ? விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ? இதோ என் கடுந்துரையால் கடல்தனை வற்று செய்கிறேன், ஆறுகளை பாலையாக்குகிறேன். அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகின்றன. வான்வெளியை காரிருளால் உடுத்துவிக்கின்றேன், அதனை சாக்கு உடையால் போர்த்துகின்றேன். ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவை என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவரின் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியையும் பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கு காரி உமிழ்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணியைப் போல் இறற்று போவார்கள். புழுக்கள் அவர்களை அரித்துவிடும். உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர் தம் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவன் எவன்? அவன் ஒளிபெற இயலா நிலையில் இருளில் நடந்து வருபவன். ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தன் கடவுளை சார்ந்து கொள்பவன். ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிழம்புகளால் சூழப்பட்டவர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீப்பிழம்புகளுக்கிடையேயும் நடங்கள். என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே: நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள். ஆமென். God bless you.